ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தரமான மேட்ச் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச்ல ஒரே டீம்மேட்டு தொடர்ந்து வந்து இருப்பானுங்க. நம்மளே MP5 வச்சு ஐத்த ஆரம்பிச்சிட்டோம். இது அவனுக்கு ரிவ்யூ பண்ணலான்னு வந்துச்சு. நான் அடிக்க வரவே குளோல் போட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தது. ஆனால் நம்ம விட்டுருவோமா, நம்ம எகிரியே அடிச்சுவோம். அது அப்படியே அவங்க 2 பேரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற இடத்துக்கு கிளம்பிடுவோம். இப்போ வர இடத்த மட்டும் பார்த்துங்க, எவ்வளோ எளிமையாக அதே இடத்துல அடிக்கிறோன்னு பாருங்க. இவரையும் அடிச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ பாருங்க, அதே வீடு தான், அதே வீட்லயே எனிமி வந்துருப்பான். அவனையும் போட்டு முடிச்சு விட்ருவோம். ஆனால் வந்தால் நம்மளுக்கு லாபியில் எமௌண்ட் படுது, அது தெரியல. இல்லைன்னா நம்ம எமௌண்ட் போட்டு அவனை சாபாச்சிட்டு இருப்போம். அங்கே போன மாதிரி ஒன்று வருது இல்லை, அது எதுவுமே மேலே வந்து திரும்ப கீழே போயிட்டு மேலே வந்து என்ன அடிக்குது. நம்ம சும்மா கூட அவனையும் போட்டி போட்டாச்சு. வர அவனையும் வச்சு போட்டி போட்டு அவன் வெளியே அமிச்சிடணும். 18 புல்லட்டு போய் ஒன்று சவாலுங்க அவன். நான் ஆட்சியெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஒன்டா பச்சை மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் ஐத்து இப்படி தான் விளாடுவேன். அதனால நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சூப்பர் மட்டும் கமெண்ட் பண்ணுறேன். நம்ம போட்டு வச்சு மிஷின் திரும்பி தப்பினா இனிமே வந்துட்டு அவனையும் வச்சு முடிச்சு விட்டோம். நம்ம எல்லாமே செய்கிறாங்க, நான் மட்டும் தான் தரேன். கரெக்டாக நான் 11 கிலோ வச்சுக்கிறேன். இந்த சைடு தான் ஒருத்தன் ஓடியா நான் க்ளோவர் போட்டிருக்கான். அங்கே இருக்கான் அவனையும் போட்டு முடிச்சு விட்டோம். அவ்வளோதான், ஸ்குவாட் ஆகிடுது. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஒன்றையும் வந்தால் விளையாட போகிறேன். இப்போ இந்த மேட்ச் போய் அடிப்பா அடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கங்க. டேமேஜ் வர மாட்டான், 75 HP தான் இருக்குது. இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம் மாட்டோம். க்ளோவில் வச்சு நம்மளை முடிச்சு விட்ருவோம் அவன். ஆனால் தனியாக இவ்வளோ தூரம் நின்னதே பெரிய விஷயம்.